பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தாளர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தில் இரண்டாவது பாடத்திட்டத்தில் 4வது பக்கத்தினுடைய 3வது பாயிண்ட், அதாவது 4C குர்ஆன் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் சூரா பக்ராவினுடைய ஒரு வசனத்தை மட்டும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் 5 வசனங்கள் சிறப்பான முறையில் நாம் இதனுடைய விளக்கங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நாம் 4வது பக்கத்தை அடைந்து விட்டோம். 4வது விரலில் இந்த 4வது பக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு பக்கமும் 4 செய்திகளை 4 பாயிண்டர்களை கொண்டிருக்கிறது. இதை திரும்ப திரும்ப சொல்லதான் நம்மளுக்கு என்ன ஆகும், மனசுல பதியும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அவுட்லைன் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த 4 செய்தி, செகண்ட் பேஜ்ல இந்த 4 செய்தி, தேர்ட் பேஜ்ல இந்த 4 செய்தி, ஃபோர்த் பேஜ் இந்த 4 செய்தி படிச்சா அப்படி ஞாபகம் வரணும்ல. அதற்காக தான் திரும்ப திரும்ப சொல்றோம். அப்போ முதல் பக்கத்துல சூரா ஃபாத்திஹால புகழை பத்தி, பிரார்த்தனை பத்தி, அப்புறம் சூரா பக்ரால நேர்வழி யாருக்குங்கிறது பத்தியும், அந்த நேர்வழி பெற்றக்கூடிய முத்தகின்களுடைய பண்புகள், மாஷா அல்லாஹ், ஃபர்ஸ்ட் பேஜ்னுடைய 4 பாயிண்ட்ஸ், 4 மெசேஜஸ், 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 2வது பக்கத்துல காஃபிர்கள் நேர்வழி இல்ல, முனாஃபிகள் நேர்வழி இல்ல, குழப்பம் செய்யக்கூடிய அந்த முட்டாள்கள், இரட்டை முகம் கொண்ட முனாஃபிகள், இது செகண்ட் பேஜினுடைய 4 பாயிண்டர்ஸ். தேர்ட் பேஜினுடைய சென்டர் பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ், நெருப்பை கொண்ட உதாரணம், மழையை கொண்ட உதாரணம், குர்ஆனுடைய அழைப்பு, குர்ஆனுடைய சவால், குர்ஆன் மூலம் அல்லாஹ் தஆலா அழைத்த முதல் அழைப்பு, அப்புறம் குர்ஆனுடைய சவால், 3னுடைய 4 பாயிண்டர்ஸ். அடுத்து 4வது பக்கத்தை மாஷா அல்லாஹ், அதாவது எச்சரிக்கை விடுத்தது, மூமின்களுக்கு நற்செய்தி சொன்னது. 4B சென்ற பாடம் கொசுவை கொண்டு அல்லாஹ் தஆலா உதாரணம் சொன்னேன். இப்போ 4Cல நம்ம யாரு வழிகட்டு செல்வார்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். 4Dல நிராகரிப்புக்கான காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 5வது பக்கத்துல 4 செய்திகள், அல்லாஹ் அந்த பூமியில கலீஃபா படிக்க போகிறேன்னு சொன்னது, அந்த கேள்வி கேட்டது, கலீஃபா கேள்வி. அப்புறம் அஸ்மாக்களே அந்த கலீஃபாவிற்கு, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதில் கற்றுக் கொடுத்தது. அப்புறம் சஜ்தா செய்ய இப்லீஸ் மறுத்தது. 5Dல தௌபா எனக்கூடியதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுதான் இந்த 5 பக்கத்தினுடைய செய்திகள். இது நம்ம கிளான்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கணும், ரூட் லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். 4th பக்கத்துல எச்சரிக்கை, கொசு, வழிகேடு, நிராகரிப்பு, இதுதான் இதனுடைய மெயின் டாபிக். ஓகேங்களா? இதுல எச்சரிக்கை சுப செய்தி 4Aல பார்த்தோம். கொசுவின் உதாரணம் சென்ற பாடத்தில் பார்த்தோம். இந்த இடத்துல வழி தவறுவர் யார் என்ற இடத்துல சொல்ல போறோம். அடுத்தது எவ்வாறு நிராகரிக்க முடியும் என்ற இடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஸ்மைலிங் கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்துக்குள்ள இப்ப நம்ம நுழையலாம். அப்ப முந்தைய வசனங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முந்தின வசனங்கள் குர்ஆனில் இருந்து ஃபாசிகீன்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன உதாரணம் சொன்ன அந்த உதாரணத்தை கொண்டு கேள்வி கிண்டலா கேட்பாங்க. அப்படிப்பட்ட பாவிகளுக்கு இந்த குர்ஆன் இந்த குர்ஆன் மூலமா அவர்கள் நேர்வழி பெறுவதில்லை அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வழி தவறுபவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதை பற்றி 27இல் இப்போ சொல்ல இருக்கிறான். இது 2.5 வரிகள் கொண்ட வசனம். முதல் வரியில் 4 வார்த்தை புது வார்த்தை ஆக, முதல் வரியில அதிகமான வார்த்தைகள் புது வார்த்தைகள் தான். இதான் யதார்த்தம். அடுத்தடுத்த வரியில பாருங்க, ஒரு வார்த்தை தானே புது வார்த்தை. அப்போ இப்படிதான் பேலன்ஸ் ஆவரேஜா நம்ம பாக்குறோம். இந்த வசனம் நமக்கு 4 செய்திகளை தருது. 1, ஃபாசிகீன்கள் குர்ஆனில் இருந்து நேர்வழி பெற மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை முறிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. 2வது, உறவை முறிக்கிறார்கள். 3வது, பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த 3 பாவங்களை செய்வதன் காரணத்தினால் அந்த ஃபாசிகீன்கள் நேர்வழி பெற மாட்டேங்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்ல இருக்கிறான். அதைதான் இப்ப நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருளோடு விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. الذين அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அதாவது சென்ற வசனத்துல யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா வ மா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன். அல்லாஹ் நாடியவர்கள் நேர்வழியில் செலுத்துகிறான், நாடியவர்களை வழிகேட்டில் விட்டுவிடுகிறான். ஃபாசிகீன்கள் பாவிகளை தவிர வேறு யாரும் வழிகேட்டில் செல்வதில்லை என்று அல்லாஹ் சொன்னான்ல. அப்ப ஃபாசிகீன்கள் யார்? ஃபாசிகீன் அல்லதீன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் யன்குதூன். ஏன் அல்லாஹ் தஆலா அவர்களை பாவிகள் தான், இந்த 3 பாவச் செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். அதை 27 அல்லாஹ் தஆலா சொல்றான். 26ல் அவர்களுக்கு பாவிகள் எனக்கூடிய முத்திரை குத்தப்பட்டது. ஏன் முத்திரை குத்தப்பட்டது? இந்த 3 காரணத்தினாலதான். அல்லதீன், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களோ என்றால் முறிச்சல், பிரேக்கிங். அவர்கள் முறிக்கிறார்கள் எதை? அஹ்தல்லாஹ், covenant of Allah. They break the covenant of Allah. Okay, அல்லதீன யன்குதூன, அவர்கள் முறிக்கிறார்கள் அஹ்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் செய்த உடன்படிக்கை, அது அல்லாஹ்வின் உடன்படிக்கை.
அல்லாஹ்விடத்தில் செய்த உடன்படிக்கை எல்லாம் அவர்கள் முறிக்கிறார்கள். உடன்படிக்கைன்னா நம்ம வந்து ரசூல்லா கண்டு சஹாபாக்கள் உடன்படிக்கை கொடுத்தாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், உங்களை இறை தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தொழுகை நாங்கள் நடுவோம், சக்காத் வழங்குவோம், நாங்கள் அல்லாஹ்வுக்காக போர் செய்வோம், நன்மை ஏவோம், தீமை தடுப்போம், வட்டி சாப்பிட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி உடன்படிக்கை கொடுக்கறது பேர் தான் ஈமான். ஷஹாதா நம்ம சொல்லியிருக்கிற மூமினா நம்ம உடன்படிக்கையோடு இருக்கிறோம், அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்வோம், குர்ஆன் படி நாங்கள் நடப்போம். அப்ப இந்த பனி இஸ்ரவேலர்கள் தௌராவை பெற்றவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியவர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய உடன்படிக்கை கொடுத்திருந்தாங்க. தூர் மலையை தூக்கி அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை பெறக்கூடிய செய்திகள் எல்லாம் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் வரப்போகுது, அது அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சரி, அஹ்துல்லாஹ் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை அவர்கள் முறிக்கிறார்கள். எதற்கு பிறகு முறிக்கிறார்கள்? மின் பஅதி மீசாகிஹி, மீசாக் என்றால் உறுதியானது, அவ்ஸக யூஸிகு ஈசாக், மீசாக் என்றால் உறுதியாக ஏற்படுத்துதல், உறுதிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். மின் பஅதினா பின்னர், பிறகு, மீன்பாதி மீசாக்கி அது உறுதியாக்கப்பட்ட பின்னர் அல்லது உறுதியாக அந்த உடன்படிக்கை செய்த பின்னர், உறுதிமொழி கொடுத்த பின்னர், சிம்பிளி உறுதிமொழி கொடுத்த பின்னரும் கூட அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை அவர்கள் முறிக்கிறார்கள். புரியுதா? சோ இது முதல் அவர்களை குற்றச்செயல். இரண்டாவது மேலும் துண்டிக்கிறார். சென்ற பாடங்களுடைய கிராமர்ல கூட பார்த்திருப்பீங்க, நம்ம ஃபத்தஹ் எஃப்தோ பேட்டர்ன் படிச்சுட்டு நஸ்ர் என்சூனுடைய ரீகால் பார்த்தோம். ஏன் அப்படின்னா இந்த ஃபத்தஹ் எஃப்தஹு நஸ்ர் என்சூர் ரொம்ப அதிகமாக வருதுன்னு சொன்னோம், அதுதான் பாருங்க இங்கே பிரதிபலிக்குது. ஓகேங்களா? நஸ்ர் என்சூர் ரொம்ப அதிகமாக வருதுங்கன்னா அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் அந்த பேட்டர்ன் வந்தது. அதுக்கு அடுத்ததாக ஃபத்தஹ் எஃப்தஹு ஓரளவு வருதுன்னு நம்ம படிச்சனால வயக்தஉன் என்ற அந்த பேட்டர்ன் வருது. அவர்கள் துண்டிக்கிறார்கள். எதை? மா எதை, என்ன, அமரல்லாஹ் அல்லாஹ் அவர்களை கட்டளையிட்டானோ. அமரா யஅமுரு படிச்சோமா? சென்ற கிராமரா தானே படிச்சோம், குர்ஆன்ல வருது பாருங்க. அமரல்லாஹ் பிஹி, எதை கொண்டு, எதனை கொண்டு அல்லாஹ் அமர ஏவினானோ, மா எதை ஏவினானோ, யக்தவுன் மேலும் அதை அவர்கள் துண்டிக்கிறார்கள். எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஏவினானோ அதை துண்டிக்கிறார்கள். புரியுதுல? யக்தவுன மா அமரல்லாஹு பிஹி, எதை கொண்டு அல்லாஹ் எதை ஏவினானோ, என்ன ஏவினானோ அதை துண்டிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன ஏவினான்? ஐயூஸல, சரிங்களா? வாசல யஸீலு என்றாலும் அவ்ஸல யூஸுல் என்றாலும் சேர்த்தல், இணைத்தல் என்று பொருள். சரிங்களா? அப்போ யூஸல பாசிவ் வாய்ஸ் வந்து இந்த பாசிவ் வாய்ஸோட அமைப்புலாம் அடுத்தடுத்த கோர்ஸ்ல நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ், நிச்சயமா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப யூஸல என்றால் இணைக்கப்பட, இணைத்து கொள்ளப்பட என்று பொருள். சரிங்களா? பாசிவ் வாய்ஸ். அப்ப ஐயூஸல இணைக்கப்பட வேண்டும் என்று, எது மா எந்த ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று என்ன அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ யக்தவுன் அதை அவர்கள் துண்டிக்கிறார்கள். சேர்த்து வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும் என்றல்ல அவர்களுக்கு இட்ட கட்டளை அவர்கள் முறிக்கிறார்கள், துண்டிக்கிறார்கள். மூன்றாவது குற்றச்செயல் வயுஃப்ஸிதுன ஃபில் அர்த். அஃப்ஸத யுஃப்ஸிது, இது வந்து மஸீத் ஃபீஹி எனக்கூடிய 3 எழுத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் கொண்ட வினைச்சொல். இதை அடுத்த கோர்ஸ்ல படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அஃப்ஸத யுஃப்ஸிது யுஃப்ஸிதுன வயுஃப்ஸிதுன மேலும் குழப்புகிறார்கள், குழப்பம் விளைவிக்கிறார்கள். ஃபில் அர்த் பூமியில் குழப்பத்தை விளைவிக்கிறார்கள். இந்த 3 குற்றச்செயல்களை அந்த ஃபாசிகீன்கள் செய்கிறார்கள். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த 3 குற்றச்செயல்களை செய்து ஃபாசிக் எனக்கூடிய முத்திரையை அவர்கள் பெற்றதனால் உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், ஆக அவர்களே நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வெற்றியாளர்களாக அவங்க இருக்க முடியும் ஃபாசிக்ங்கிற பட்டத்தை இந்த 3 பாவத்துக்கு பிறகு பெற்ற பிறகு உலாயிக அவர்கள், ஹும் அவர்களே, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று முதல் பக்கத்துல படிச்சோம். மூமின்கள் சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இங்க உலாயிக அவர்கள், ஹும் அவர்களே, அல் ஹாசிரூன் நஷ்டவாளிகள். வஹுஸ்ர் என்றால் நஷ்டம். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், ஹுஸ்ர் என்றால் நஷ்டம், ஹுஸ்ரான் என்றால் நஷ்டம். ஹசீர யஹ்சரு நஷ்டமடைந்தான், நஷ்டமடைகிறான். ஹாசி நஷ்டமடைபவன், ஹாசிரு நஷ்டவாளிகள். உலக அவர்களே நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அஹ்தல்லாஹ் அல்லாஹ்வின் உடன்படிக்கை. அல்லாஹ்வின் உடன்படிக்கை நல்ல அஹ்த் அப்படின்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம் என்பது மனித சமூகம் அவனுக்கு தங்களை ஒப்படைப்பது, இறைவனுக்காக மனிதன் தன்னை ஒப்படைப்பது தான் அல்லாஹ்விடத்தில் கொடுக்கக்கூடிய உடன்படிக்கை. அவனுக்கு கீழ்ப்படிவது, மேலும் அவனை மட்டுமே வணங்குவது என்ற பொருள் எல்லாமே இதுல இருக்கு. ஒன்னதான் நான் வணங்குவேன், நீ சொன்னதெல்லாம் கேட்பேன், உனக்கு மாறு செய்ய மாட்டேன், உனக்கு கட்டுப்படுவேன், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த உடன்படிக்கை. காத்துல பறக்க விட்டாங்க யாரு? இந்த மதீனத்து யூதர்கள், பனி இஸ்ரவேலர்கள். பாருங்க, மின்பாதி மீசாகி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அல்லாஹ் நம் அனைவரது ஆன்மாக்களையுமே அவனுக்கு முன்னால் கொண்டு வந்து இந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட. இது சூரா ஆராஃப்ல சொல்லி காட்டும் போது அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா, எல்லா ஆன்மாக்களையுமே அல்லாஹ் தஆலா வந்து ஆலமுல் அர்வாஹ்ல படைத்து நான் உங்கள் இறைவன் இல்லையான்னு கேட்டான். காலு, அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஆமா ஏன் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் வந்து எல்லா ஆன்மாக்கள்கிட்டையுமே இறைவன், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று ஒரு ஆக்கிருதி பெற்று நம்ம உலகத்துல படைச்சிருக்கான், அனுப்பி இருக்கிறான். அதை நினைவூட்டு வண்ணமாகத்தான் வேதங்கள், இறை தூதர்கள், இறை போதனைகள், இந்த தாவாக்கள் எல்லாமே. அதையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் மூமின்களாக நம்மை நாம் பிரகடனப்படுத்திய பிறகு நாம் முறித்து வாழ்கிறோம், துண்டித்து வாழ்கிறோம் என்றால் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு மீறல்.
ஏன்னா அந்த பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் வேதம் வழங்கப்பட்டவர்கள், நபிமார்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் மீறி நடந்தது காரணத்தினால என்ன அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு நீங்களும் இப்படி நடக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்கற மாதிரி தான். சரிங்களா? ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு பணி இடத்துலயோ கேட்கற மாதிரி தான் அல்லா கேட்கிறான். அதான் இங்க விஷயம். அப்ப உணர்ந்த பின்னர் உண்மையை மறுப்பது என்பது அல்லாஹ்விடத்துல உடன்படிக்கையை முறிப்பதற்கு சமம். தெரியாம செய்வது என்பது வேறு. அது ஜாஹிலியாவில் இருக்கக்கூடிய அல்லது மக்கத்து முஷ்ரிக்கின் விஷயத்தில் அல்லாஹ் அவர்களே எப்படி கண்டிக்கணும் அப்படி கண்டிக்கிறான். இவர்கள் எல்லாம் படித்த முட்டாள்கள் போன்றவர்கள். சரிங்களா? அப்ப இவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் சரியாக பற்றி பிடிக்கவில்லை, கொடுத்த உடன்படிக்கை நீங்கள் கடைபிடிக்கவில்லை அதெல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன விஷயத்தை அவர்கள் துண்டித்தார்கள்? அல்லாஹ் சொல்றான், எதை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதோ அதை அவர்கள் துண்டித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எதை இவங்க இணைத்து வாழல? அல்லாஹ்வோட உடன்படிக்கையை முறித்தது மட்டும் இல்லாம உறவை பேணி வாழ வேண்டும் என்பது எல்லா நபிமார்கள் மூலமாக எல்லா சமூகத்துக்கும் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. இவர்கள் அதை பேணவும் இல்லை, அதை பேணாததை ஒரு குற்றமாக நினைக்கவும் இல்லை. அதான் அல்லாஹ் சொல்றான், அதை துண்டித்து வாழ்ந்தார்கள், உறவை துண்டித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரிங்களா? ஆக மூமின்களாகிய நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இதன் காரணத்தினால உறவை துண்டிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. ஆக நாம உறவை சேர்த்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமா நமக்கு இன்னும் வலியுறுத்திக்கிறான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை செய்ய தவறுபவர்கள் நஷ்டவாளிகள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கிறதுனால மூமின்களாகிய நாம் இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். என்ற மூன்றாவது அவருடைய பாவம் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய குற்றச்சல் சொல்லப்பட்டிருக்குது. என்ன? எப்போ ஒரு மனுஷன் அல்லாஹ்வையோ அல்லது அவனை நெருங்கி இருக்கக்கூடியவர்களையோ அனுசரிக்க வேண்டும், அவர்களுக்கானதை செய்ய வேண்டும் என்பதை பொருட்படுத்தாமல் இருக்கிறானோ, அப்ப அவனுடைய சொல் செயல், அவனுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட், அவனுடைய ஆக்ஷன்ஸ், அவனுடைய அசைவுகள், நடவடிக்கை எல்லாமே பூமியில குழப்பத்தையும் பிரச்சனையும் ஃபித்னாவையும் தான் ஏற்படுத்தும், ஃபசாத் தான் ஏற்படுத்தும். அதுதான் யதார்த்தம். இதுதான் பனி இஸ்ரவேல் இடத்திலிருந்து ஏற்பட்டது. சரிங்களா? ஆக இவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிட்டாங்க. ஆக இந்த ஃபாசிக்குகள் என்று இங்க அடையாளப்படுத்தப்பட்ட ஹாசிரியன்கள் என்று இங்க அடையாளப்பட்ட இந்த நஷ்டவாளிகள், இந்த ஃபாசிகள் என்ன நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க, எதை இழக்கிறாங்க அப்படின்னா 3 விஷயத்த அவங்க இழக்கிறாங்க. முதல் விஷயம், உண்மைப்படுத்தக்கூடிய அமைதியான நிம்மதியான உள்ளத்தை, சந்தோஷ மகிழ்ச்சி அவர்கள் இழந்துட்டாங்க. 2வது, உறவை துண்டித்து வாழ்வதன் காரணம் அந்த உலகத்தில் அன்பு, பாசம், பரிவு, உறவு பந்தங்கள் எதையும் இழந்துட்டாங்க. இதன் விளைவாக நாளை மறுமையினுடைய நிரந்தர சொர்க்கத்தும் அதனுடைய பாக்கியங்களையும் அவர்கள் இழந்த ஹாசிரீன்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அல்லதீன, அந்த ஃபாசிகீன்கள் எப்படிப்பட்டவர் என்றார்? பெரும்பாலும் குர்ஆன் அல்லதீன் என்று ஆரம்பிக்கும் போது முந்தின வசனத்தினுடைய பொருள் விளக்கம் தொடர்ந்து அர்த்தம். ஹுதல்லில் முத்தகீன் என்று அல்லாஹ் தஆலா 2வது ஆயத்திலே சொல்லிட்டு, அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் அந்த முத்தகீன் என்று சொல்ல, முத்தகீன் யார்? அவர்கள் தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தை வழங்குவார்கள், நாம் வழங்கிவிட்ட தான தர்மங்கள் அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால பெரும்பாலும் ஒரு பண்பை சொல்லி அடுத்த அல்லாஹ் தஆலா அல்லதீன் என்று அதை வர்ணிப்பது என்பது அல்லாஹ்வுடைய ஸ்டைல், குர்ஆனுடைய ஒரு ஸ்டைல். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஆரம்பி. அல்லதீன யன்குதூன், அந்த ஃபாசிகீன்கள் எத்தகையவர்கள் என்றால் யன்குதூன், அவர்கள் முறிக்கிறார்கள் அஹ்தல்லாஹ், அல்லாஹ்வின் உடன்படிக்கை, மின் பாதி மீசாகிஹி, அது உறுதி செய்யப்பட்ட பிறகு, அது உறுதியாக்கப்பட்ட பிறகு அதை முறிக்கிறார்கள். வயக்தஊன், மேலும் துண்டிக்கிறார்கள். மா அமரல்லாஹு பிஹி, இந்த பிஹி தனியா சொல்லக்கூடாது. மா அமரல்லாஹு பிஹி, எதை கொண்டு அல்லாஹ் என்ன ஏவினானோ, ரெண்டா சொல்ல ஒரு தடவை சொன்னாலும் போதும். எதை அல்லாஹ் அவர்களுக்கு ஏவினானோ, யூசல இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதை அல்லாஹ் அவர்களுக்கு ஏவினானோ அதை அவர்கள் யக்தஊன் துண்டித்து வாழ்கிறார்கள். வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் விளைவிக்கிறார்கள். உலைக ஹுமுல் ஹாஸிரூன், அவர்களே நஷ்டவாளிகள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதனுடைய மொழிபெயர்ப்ப கோர்வையை படிப்போமா? இத்தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விட்டனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்கள்தான் நஷ்டவாளிகள். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாசிகீன்கள் குர்ஆனில் இருந்து நேர்வழி பெற மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை முறிக்கிறார்கள், உறவை முறிக்கிறார்கள், பூமியில் குழப்பத்தை பரப்புகிறார்கள். இதன் காரணத்தினால் அவர்கள் ஃபாசிகீன்கள். இதன் காரணத்தினால் அந்த ஃபாசிகீன்களுடைய முடிவு அவர்கள் ஹாசிரீன்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வசனத்தை விளக்கத்தோடு படித்த நாம் இந்த இடத்தில் துவா செய்வோம். சரிங்களா? வாழ்வின் அனைத்து நிலையிலும் யா அல்லாஹ் உனக்கு கீழ்ப்படிந்திட எங்களுக்கு உதவிடு. அவர்கள் கீழ்ப்படியவில்லைல, ஆனா நாங்க கீழ்ப்படியும். நாங்க முஸ்லீம்கள் என்றாலே அடிபணிபவர்கள். the one who surrender himself to Allah, முஸ்லீம் என்றால் அடிபணிபவன். ஆனால் அடிபணிதல் என்பது நம்மள்ட்ட இருக்கணும். பனி இஸ்ரவேலர்கள் யூதர்களிடத்திலே பெறப்பட்டது என்பது கீழ்ப்படியாமை. மூமினாகிய என்னிடத்தில் பெறப்பட வேண்டியது கீழ்ப்படக்கூடிய
கட்டுப்பாடு. எனவே யா அல்லாஹ் உனக்கு நான் கட்டுப்படக்கூடிய அடியானா இருக்கணும். அதான் ரசூல் அப்படியே துவா செய்வாங்க, யா அல்லாஹ் நன்றியுள்ள அடியானா இருக்கணும், உன்னை கட்டுப்படக்கூடியவனா இருக்கணும் துவா செய்வாங்க. அதே மாதிரி உறவை பேரிடுவதற்கும் எனக்கு யா அல்லாஹ் உதவி செய்யுன்னு சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும், எங்களை சீர்திருத்துவாயாக. அதாவது அது போக குழப்பவாதிகளாக அவங்க இருந்தாங்க, யாரில் குழப்பம் செய்பவர்களாக இல்லாம சீர்திருத்தம் செய்யக்கூடிய முஸ்லிஹ்களாக இருக்கணும். முஃப்ஸிதனுடைய எதிர்ப்பதம் முஸ்லிஹ். அப்போ முஸ்லிஹ்களாக சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். சஹாபாக்களை போன்று இம்மொழியும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆகணும். ஏன் கடைசி அல்லாதல்னு சொல்லிக்கணும், ஹாசி நஷ்டவாளிகள். நஷ்டம் என்ன நஷ்டம்? அவங்க வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டாங்க, ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ல அவங்களுக்கு லாஸ் ஏற்பட்டுருச்சுங்கிறத எங்க கருத்து. மறுமையை பாழாக்கி கொண்டார்கள். யாரெல்லாம் மறுமையை பாக்கியமாக்கியவர்கள் எங்களை ஆக்குவாயின்னு சொல்லி அல்லாட்ட கேளு நம்ம இந்த இடத்துல துவா செய்யணும். ஒவ்வொரு விஷயத்தை படித்து நமக்காக அதை சாதமாக துவாக கேட்கணும், மதிப்பீடு செய்யணும். பாவிகளுக்கான குணநலன்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? பாவிகளுக்கு காலத்துல சொன்ன அந்த பண்புகள்ல 3 சொன்னா 3மே அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர்கிட்ட இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், அல்ல அதனுடைய சில பகுதிகள் இருக்கலாம். ஆக அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், யா அல்லாஹ் அது என்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம மதிப்பீடு செஞ்சு செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்கணும். அல்லாஹ்விடம் உன்னையே வணங்குகிறேன், ஒவ்வொரு தொழுகையிலும் உடன்படிக்கை செய்கிறோமே அதுக்கு நம்ம மாற்றம் செய்யாம இருக்கிறோமா? உடன்படிக்கை செஞ்சு மாற்றம் செஞ்சுட்டாங்க. ஒன்னு நம்மளுக்கு எல்லாரும் யூதர்கள் மேல அந்த பனி இஸ்ராயீல் மேல என்ன மோசமானவங்க, அவங்க தவறா பின்பற்றல, மூசா அலைஹிஸ்ஸலாம் புறக்கணிச்சான்னு சொல்றோம். முஃமின்களாகி நமக்கு நம்ம இதில் கேள்வி கேட்டுக்கிறோமே, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அல்லாஹ்ட்ட ஒரு தடவை 17 ரக்காயத்துல ஃபர்துகளையும் சுன்னத்துகளையும் நஃபில்களையும் சொல்றோமே, அல்லாஹ் மட்டுமே வணங்குகிறேன்னு சொல்ல, அல்லாஹ் மட்டுமே நம்ம வணங்குகிறோமா? அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாம் எல்லா நேரத்திலையும் தொழுகிறோமா? விடாமல் தொழுகிறோமா? 5 நேரம் தொழுகி கரெக்டா சரியான முறையில் தொழுகிறோமா? அல்லாஹ்ட்ட மட்டும் உதவி தேடணும். அல்லாஹ்ட்ட உதவி தேடக்கூடிய மனப்பான்மை வளர்த்துக்கிட்டோமா? நம்மை நாம் முதலில் கேட்டுக்கொள்வோம். இந்த இடத்துல நம்ம திட்டமிடணும், இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹ்வை வழிபடுவேன், கீழ்படியவும் என்னால் இயன்றளவும் நான் முடிவேன். அல்லாஹ்க்கு கட்டுப்படுறதுக்கு எங்கெங்கெல்லாம் கட்டளை, மார்க்க கட்டளை, குர்ஆனுடைய கட்டளை, ரசூலர் கட்டளை என்று என் காதில் ஒலிக்கிறதோ அங்கு நான் கட்டுப்பட முயற்சிப்பேன். ஏன்னா ஒன்னு கட்டுப்படாம நம்ம பழகணும். அதுதான் கீழ்ப்படியாமைக்கு வழிவகுத்திடும். அதுதான் பனி இஸ்ராயீலை கொண்டு சென்றது. எனது உறவினர்களுக்கு அன்பாகவும் உதவியான இருப்பேன், அவங்களுக்கு நான் அன்பளிப்பு கொடுப்பேன், அவங்க என்ன துண்டிச்சு வாழ்ந்தா அவங்களை நான் சேர்த்து வாழ்வேன். சில்மன் கதாக ரசூலா சொன்னாங்க, உன்னை துண்டித்து வாழ்பவர்களோடு சேர்த்து வாழ். இதுதான் ரொம்ப கஷ்டம். நம்மளோட இழிச்சுக்கிட்டு நம்மளோட எல்லாம் நம்மளை தூக்கி பாராட்டி கொண்டாடுறவங்களை நம்ம கொண்டாடுறது பெரிய விஷயம் அல்ல. மிருகம் கூட அப்படிப்பட்டவங்க விஷயத்துல தள்ளி நடக்காது. துண்டிப்பவர்களோட நான் சேர்ந்து வாழ்வேன். யாரெல்லாம் நம்மளை விட்டு நம்ம அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்க, நம்மளை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, நம்ம அவங்க கிட்ட கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர, இன்னும் நீ 2 அடினா நான் 4 அடி போவேண்டி, நான் 4 அடி போவேண்டா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம அப்படின்னா அது ஈமானி உணர்வு அல்ல. ஒரு சிறந்த சமூக சேவனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். பாருங்க, இந்த ஒரு வசனம் தான், இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு பாடம் படிப்பினைகளை நம்ம எடுக்கணும். இப்படிதான் ஒரு வசனத்தையும் நம்ம அணுகணுங்கிறது தான் நம்ம இந்த மெத்தடாலஜில இந்த கோர்ஸ் மூலியமா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிறோம். அதனால ஒரு வார்த்தை படிச்சோம், டிரான்ஸ்லேஷன் படிச்சோம், வேர்ட் டு டிரான்ஸ்லேஷன் படிச்சோங்கிறது இல்லை, வேர்ட் டு டிரான்ஸ்லேஷனும் படிப்போம், அது இஸ்மா ஃபேலாங்கிறதையும் படிப்போம், அதனுடைய டெரிவேஷன் ஆண்பாலா பெண்பாலா ஒருமை பன்மையா படிப்போம், அதனுடைய விளக்கம் என்னங்கிறது படிப்போம், அதுல இருந்து என்ன துவாங்கிறது எடுத்துப்போம், அதுல இருந்து நல்ல திட்டமிடலும் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரதுக்கான பாடம் படிப்புன்னு எடுத்துப்போம். இதுதான் குர்ஆனை அணுகக்கூடிய பரிபூர்ணமான எல்லா ரீதியிலையுமான அணுகக்கூடிய ஒரு சிறந்த அணுகுமுறை. அப்பதான் அது ஒரு பரிபூர்ணத்துவத்தை அது பெற்றுத்தரும். ஓகேங்களா? அஹித் என்ற வார்த்தை படிச்சோம்ல, அஹித் என்றால் ஒப்பந்தம், உடன்படிக்கை, அதனுடைய பன்மை உஹூதுன், ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், கோவனன்ஸ். ஓகேங்களா? பிளெட்ஜ் இந்த மாதிரி. மீசாக் மவாசிகுன், மீசாக் உறுதியான, மவாசிக் உறுதியான உடன்படிக்கைகள் இதற்கும் சொல்லப்படும். பிறகு அருது என்று வந்தது. அருது என்பதற்கான பன்மை குர்ஆன்ல ஒரு இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அருதீன், அராதி என்றும் அருதீன் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ அருதுன், அராதி, நிலம், நிலங்கள் என்ற அடிப்படையில் இதை சொல்லலாம். பூமி, பூமிகள் என்ற அடிப்படையிலும் சொல்லப்படுது. ஏன்னா 7 வானத்தை போன்று 7 பூமி இருக்கு என்பதும் ஒரு கருத்து. ஹைர், ஹாசிரூன் என்பது பன்மையாக இருக்கு. அதனோட ஒருமை என்ன? ஹாசிர், ஹாசிரூன, ஹாசிரீன. மாஷா அல்லாஹ். வினை சொற்களை சொல்லுங்க. நகதா யன்குது, ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்ன என்ன பேட்டர்ன்? நஸர யன்சுரு பேட்டர்ன். நகதா யன்குது, உன்குது முறி, நாக்லிதுன் முறிப்பவன், உடைப்பவன், அதாவது உதுவை முறிக்கக்கூடியது என்ற ஃபிக்ல சொல்லுவோம். அந்த நாக்லிதுல் உதுன்னு சொல்லுவாங்க, உதுவை முறிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு சினீர்காக உது முறியுதுல, அப்ப சினீர் கழுத்துல சொல்லுவாங்க நாக்லிதுல் உது, உதுவை முறிக்கக்கூடியது. இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ் பல இடத்துல நம்மளுக்கு பயன்படும். அதனால படிக்கும் போது நல்லா படிச்சுக்கிட்டோம்னா அங்கங்க நம்மளுக்கு ஸ்பார்க் ஆயிட்டே இருக்கும், ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் ஸ்ட்ரைக்கர் ஆகணும். ஃபியூச்சர்ல நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வொக்காபுலரியும் எங்கேயாவது நான் படிக்கும் போது இட் ஷுட் பி தி ஸ்ட்ரைக்கர். அந்த அளவுக்கு நம்ம அதை பதிவா படிக்கணும். சரிங்களா? ஐயோ படிச்ச மாதிரி இருக்கு, இல்ல படிச்ச மாதிரிலாம் தெரியல அப்படின்னு இருந்தோம்னா ரொம்ப வீக் அது. சரிங்களா? மன்குதுன், நக்துன், உடைச்சல், முறிச்சல். அப்புறம் கதா, இது அதிகமா வருது. அதை உறவை துண்டிப்பவன் கூட காத்தி ஒரு ரஹம் என்று சொல்லப்படும். காத்தி ஒரு ரஹம், உறவை துண்டிப்பவன், அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நஊது பில்லாஹ். கதா யக்தா, இக்தா காத்தியுன் மக்தூன், கத்உன் துண்டிச்சல். அமரல்லாஹ் போன படத்துல தானே படிச்சோம். அமரா யஅமுரு
முர் ஆமிருன் அமுருன் அம்ருன், இது நசர பேட்டர்ன் தான். அப்புறம் சமய பேட்டர்ன் வந்து பாருங்க, ஹஸிர யஹ்ஸரு, ஹஸிர யஹ்ஸரு இஹ்ஸர் நஷ்டமடை, ஹாசிருன் மக்சூருன் ஹுஸ்ருன் ஹுஸ்ரானுன், ரெண்டு மஸ்தர் நஷ்டமடைதல். அடுத்து குறை எழுத்து இடம்பெற்றக்கூடிய வீக் லெட்டருடைய வெர்ப் வாஸ்வால யஸ்விலு, வஅத யஇது பேட்டர்ன்ல வாஸ்வால யஸ்விலு, இணைத்தான் இணைக்கிறான் அப்படின்னு பொருள். சில், நான் சொன்ன ஒரு ஹதீஸ், சில் மன் கதஅக, கதஅ துண்டித்தான், ஓகேயா, சில் மன் கதஅக, உன்னை துண்டித்தவனோடு நீ சேர்ந்து வாழ். வாசிலுன் சேர்ப்பவன், மௌசூலுன் சேர்க்கப்படுபவன், உசூலுன் சேர்த்தல் ஜாயினிங். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வசனத்தை மாஷா அல்லாஹ் நல்ல முறையில நம்ம அலசி ஆராய்ந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடத்துக்கு இப்போ நம்ம ஆயத்தமாகலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் இரண்டாவது பாடத்திட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் 4வது பக்கத்தினுடைய சி பாயிண்டர் 4C கிராமரை அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். 4C இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் நஸரா மற்றும் தரப அமைப்பில் வரக்கூடிய மற்ற பல அதிகமான வினை சொற்களை நாம் மீள்பார்வை செய்ய இருக்கிறோம். சென்ற பாடத்தில் நசர் அமைப்பில் வரக்கூடிய கூடுதலான வினைச்சொற்களை பார்த்தோம். அதற்கு முந்தைய பாடத்தில் ஃபத்ஹ் அமைப்பில் வந்த அதிகமான வினைச்சொற்கள் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கலாம், நசர் என்சூர் பேட்டர்ன்ல கஃபாரா யக்ஃபுருவை பார்த்தோம். அதே போன்று ஷஅர யஷ்உரு, ஷஅர யஷ்உரு என்றால் உணர்தல், ஷஅர யஷ்உரு உஷ்உரு உணர்வீராக, சரிங்களா. ஃபீல் ஷாயிருன் உணர்பவன், மஷ்ஊருன் ஷுஊருன் உணர்ச்சி உணர்வு, وهم لا يشعرون சூரா பக்ரால இது நம்ம படிச்சோம். அதே மாதிரி சதகா யஸ்துகு உண்மைப்படுத்துதல், he was truthful உண்மைப்படுத்துதல், உஸ்துக் சாதிக் உண்மையாளர், மஸ்துக் சிதுகுன் இன் குன்தும் சாதிகீன், ஃபஸகா யஃப்ஸுகு இத பத்தி நம்ம கடந்த பாடத்துல படிச்சோம். கதம யக்துமு அதே அமைப்புல உள்ளது. கதம யக்துமு மறைத்தல், ஹைடிங் என்ற அர்த்தத்துல. காத்திபுன் மக்துமுன் கித்மான் உமா குன்தும் தக்துமூன், இந்த சூரா பக்ரால வரக்கூடிய வசனம் தான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக நஸர என்சூரு பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் குர்ஆன்ல எவ்வளவு இருக்கு? 190 வினைச்சொற்கள் இந்த மாதிரி இருக்கு. அவை 3800 தடவைகள் மாஷா அல்லாஹ் திரும்ப திரும்ப இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம அடுத்த பேட்டர்ன் ضرب يضرب, அதனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய வினைச்சொற்களை நம்ம பல்வேறு வினைச்சொற்களாக இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்க்க பாருங்க. ضرب يضرب, அதான் முதாரில கஸ்ரா இருக்கனால நம்ம கஸ்ரா அப்படிங்கறது அதனுடைய அடையாளமா போடுறோம். தம்மா இருந்தா தம்மா அடையாளமா போடுவோம், ஃபத்ஹா இருந்தா ஃபத்ஹா அடையாளமா போடப்படும். தாரினுடைய 3வது எழுத்துல கஸ்ரா இருக்கிறதுனால இங்க கஸ்ரா அதனுடைய அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கு. ضرب يضرب, يضرب ضارب مضروب ضرب அடித்தல் என்று பொருள், சரிங்களா. அப்ப மசல் என்ற வார்த்தை வந்தால் உதாரணம் கூறுதல்ங்கிற மீனிங் ஆகும், சரிங்களா. அல்லாஹ் ضرب يضرب அடிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது ஃபضرب به, அதை கொண்டு அடிப்பீராக என்று சொல்வதை நாம் சூரா ஸாதில் பார்க்கலாம். சரி, கைர் அல்ஹம்துலில்லாஹ். ரஜஅ யர்ஜிஉ இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சரிங்களா. ரஜஅ யர்ஜிஉ திரும்புதல், இர்ஜி திரும்ப, ராஜிஉ திரும்புபவன், திருப்பப்படுபவன் திரும்பவன் ஒண்ணுதான், அதனால அது மர்ஜூ என்றெல்லாம் சொல்லப்பட்டது. டேஷ் ருஜூஉன் திரும்புதல். ஃபஹும் லா யர்ஜிஊன், அல்லாஹ் சூரா பக்ரால சொல்றான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் திரும்புபவர்கள் என்ற அர்த்தத்தின்படி இது நாம் படிக்கிறோம். வ இலைஹி துர்ஜஊன் என்று சூரா யாசினுடைய இறுதி வசனத்தில் இறுதி வார்த்தையும் இந்த அமைப்பை கொண்டதுதான். வலம யظ்லிமு, இது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல நம்ம படிச்சிட்டோம். வலம அநியாயம் செய்தான், யظ்லிமு யظ்லிம் வாலிமுன் அநியாயக்காரன் அநியாயம் செய்பவன், மظ்லூமுன் அநீதம் இழைக்கப்பட்டவன், ظுல்முன் அநீதம் அநியாயம், ஃபதகூனா மினல் ظாலிமீன் ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா என்று நாம் படித்த வசனத்தில் வாலிம் என்ற அர்த்தத்தில் வந்தது, அநியாயம் செய்தல். யظ்லிமூன் என்றும் குர்ஆன்ல வருது, அநீதம் இழைக்கிறார்கள். அதே அமைப்புல தான் மலக்க எம்லிக்கு, மலக் எம்லிக்கு என்று சொன்னால் கைவசப்படுத்தினான், அதிகாரம் கொண்டான் பொருள் எல்லாம் உண்டு. மலக்க எம்லிக்கு, இம்லிக் கைவசப்படுத்து, மாலிக் அதிபதி என்ற அடிப்படையில், ஓனர் என்ற அடிப்படையில் இது பயன்பாட்டில் இருக்கிறது. மம்லூக்குன் அடிமைக்கு சொல்லப்படுவாங்க, அவர் அடிமையினுடைய எஜமானனுக்கு மாலிக்கு, அந்த அடிமைக்கு மம்லூக் என்று சொல்லப்படுவாங்க, அதிகாரம் செலுத்தப்பட்டவன் என்ற பொருள்படி. மில்குன் அதிகாரம் கைவசப்படுத்தியிருத்தல். மாலிகி யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அல்லாஹ் நம்ம சொல்றோம். சரி, கதப யக்தீபு என்பது இதே பொருள்பட உள்ளது. கதப பொய் சொன்னான், யக்தீபு பொய் சொல்கிறான், இக்தீப் பொய் சொல், காதிபுன் பொய்யன் பொய் சொல்பவன், மக்தூபுன் பொய் சொல்லப்பட்ட செய்தி, கிர்புன் பொய், கதீபுன் என்று சொல்லப்படும், சரிங்களா. கதீபுன் என்பது
பொய் எனக்கூடிய பொருள் படி. கானு யக்திபூன் என்பது சூரா பக்ரால நம்ம படிச்சோம். கதரா யக்தீரு என்றாலும் அதே அமைப்பு தான். தரப யக்திபு பேட்டர்ல 101 தடவைகள் மாஷாஅல்லாஹ் குர்ஆன்ல வந்திருக்குது. சக்தி பெறுதல், ஆற்றல் பெறுதல் என்று பொருள். கதர யக்தீரு யக்தீர், காதிருன் சக்தி உள்ளவன், கதீருன் என்றும் சொல்லப்படும் சக்தி வாய்ந்தவன். மக்தூருன் கதுருன் சக்தி பெறும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக சக்தி படைத்தவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் 636 முறைகள் வரக்கூடிய 6 வினை சொற்களை இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? தரப யத்ரிபு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஜா யர்ஜு என்றெல்லாம் பார்த்தோம் இப்ப நம்ம. சரிங்களா? மாஷா அல்லாஹ். இது மாதிரி ஒட்டுமொத்த குர்ஆன்ல தரப யத்ரிபு பேட்டர்ன் எத்தனை இருக்கு? நஸ்ர் சொல் பேட்டர்ன் 180 இருக்கு. தரப யத்ரிபு பேட்டர்ன் எத்தனை இருக்கு? 115 வினை சொற்கள் இருக்கு. அந்த 115 வினை சொற்கள் தரப யத்ரிபு பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய இந்த 115 வினை சொற்கள் குர்ஆன்ல அதனுடைய டெரிவேஷன்ஸோட மாதி முதாரி அம்ரு நஹி அதனுடைய ஒருமை இருமை பன்மை இந்த மாதிரி ஒரு டோட்டல் டெரிவேஷன்ஸோட எத்தனை தடவை இடம் பெற்றிருக்குது? 1750 தடவை. 1750 டைம்ஸ் இட் அக்கர் இன் குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இவைகள் அனைத்தும் தரப வகையாகும் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுலயே நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். மாஷா அல்லாஹ். இப்ப ஸ்போக்கன் அரபிக்கை நம்ம என்ன செய்ய போறோம்? இதை வச்சு சில நிறைய வினை சொற்களை வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். எங்க சொல்லுங்க. கஃபாரா, இது நசர பேட்டர்ன் தான். கஃபாரா யக்ஃபுரு. அப்போ இதுல நான் உங்களுக்கு எல்லாமே அர்த்தம் தெரியும். அர்த்தத்தில் நம்ம மத்தபடியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கான்வர்சேஷனை பேசி பழகி நம்ம என்ன செய்ய போறோம்? பில்டப் பண்ணிக்க போறோம். நம்மள இன்னும் ஸ்ட்ராங் பில்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஹல் கஃபார்த அப்படின்னு கேட்கிறேன். இது நிராகரித்தல் அப்படிங்கிறது நம்மள இருக்கக்கூடாத ஒரு பண்பு. நம்ம ஷைத்தானை நிராகரிக்கணும். அல்லாஹ் ஷைத்தானை நிராகரிக்க சொல்றான். சூரா ஆயத்துல் குர்சி அடுத்த ஆயத்துல ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி வயுமின் பில்லாஹ், யார் தாகூத்துகளை ஷைத்தான்களை நிராகரித்து அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவங்க. அதனால மூமினை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட குஃபர் என்பது இருக்காது. இருந்தால் ஷைத்தானை நிராகரிப்பானா இருக்கான். ஆனா இப்ப நம்ம பொதுவாவே கஃபர்தன் கேட்கிறோம். மூமினிடத்துல இது பொதுவாக வெளிப்படக்கூடாத ஒரு பண்பு. ஹல் கஃபர்த என்ன சொல்லுவீங்க? மா கஃபர்து, மாதி தான் கீழே தான் காட்டுவோம். சரிங்களா? ஹல் கஃபர்த மா கஃபர்து, நான் நிராகரிக்கவில்லை. ஹல் கஃபர்தும் மா கஃபர்னா, நாங்கள் நிராகரிக்கவில்லை. மாஷா அல்லாஹ். இப்ப கேட்கிறேன், ஹல் தக்ஃபுரு பிரசன்ட் டென்ஸ். ஹல் தக்ஃபுரு நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும்? பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? இல்லை என்று சொல்லும் பொழுது லா பயன்படுத்துவீங்க. அந்த க்ளூ ஞாபகம் இருக்குல்ல? மாதிக்கு மா யூஸ் பண்ணுவீங்க, முதாரிக்கு லா யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஹல் தக்ஃபுரு, நீ நிராகரிக்கிறாயா அல்லது நிராகரிப்பாயா? லா அக்ஃபுரு. ஹல் தக்ஃபுரூன லா நக்ஃபுரு. கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்க இடத்துல இருந்து நானும் ஆன்சர் பண்றேன். உஸ்தாத் தான் சொல்றாரு அப்படின்னு கவனிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா என்ன ஆக முடியாது? நம்ம இதுல ஸ்ட்ராங் பில்டப் பண்ணிக்க முடியாது. நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. அதனால கேள்வியும் நீங்களுமே என்ன செய்யணும்? என் இடத்துல இருந்து அந்த கேள்வி நீங்க மெதுவா சொல்லணும். உங்க இடம் வருது பாத்தீங்களா? ப்ளூல ஆன்சரிங் பண்ணக்கூடிய இடத்துல லவுடரா நீங்க கண்டிப்பா சொல்லணும். அப்பதான் அதுக்கு தான் நம்ம பார்த்தோம். அந்த க்ளூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம், டிப்ஸ் எல்லாமே பார்த்தோம். லவுடரா சொல்லணும், 1க்கு 10 தடவை 5 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், 10 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உண்மையான ஆராய்ச்சி தான். அதனால வாய் திறந்து சொல்லுங்க, ஷைத்தான் நிராகரிக்காதீங்க. சரிங்களா? அப்பதான் நம்மள மனசுல பதியும், புரியும். லா தக்ஃபுர் அப்படிங்கிற என்ன சொல்லணும்? நீங்க யோசிச்சுலாம் சொல்லக்கூடாது. பல கிளாஸ் தாண்டி வந்துட்டோம். இன்ஸ்டன்ட் ரிப்ளை உங்களுக்கு வரணும். வரலன்னா இன்னும் நம்ம இதுல பழகல, எடுத்துக்கல, புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். லா தக்ஃபுர், லா அக்ஃபுரு அப்படின்னு என்ன சொல்லியிருந்திருக்கணும்? லா தக்ஃபுரு லா நக்ஃபுரு என்று சொல்லுவீங்க. மாஷா அல்லாஹ். இப்ப ஹல் சதக்த, இது நல்ல விஷயம். சதக்த உண்மைப்படுத்தினாயா, உண்மை சொன்னாயா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஹல் சதக்த? நஅம் சதக்து. இந்த இடத்துல மா சொல்லிடாதீங்க. சரிங்களா? நஅம் சதக்துன்னு சொல்லுவீங்க. ஹல் சதக்தும்? நஅம் சதக்னா. ஹல் தஸ்துகு? நீ உண்மை சொல்கிறாயா, உண்மை சொல்வாயா? will you speak truth always? நஅம் அஸ்துகு இன்ஷாஅல்லாஹ். ஹல் தஸ்துகுன? நஅம் நஸ்துகு. ஒண்ணுக்கு அர்த்தம் சொன்ன அவசியம் இல்ல. ஒண்ணுக்கு அர்த்தம் தெரிஞ்சாலே நம்மளுக்கு அது சம்பந்தப்பட்ட 1000க்கும் அர்த்தம் தெரியும். உஸ்துக் அஸ்துகு, உஸ்துகு நஸ்துகு. மாஷா அல்லாஹ். அந்த பண்பு நம்மள்ட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம சித்திக் என்ற இடத்துக்கு நம்ம வர முடியும். உண்மையாளராக நாம் இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று. அடுத்து ஹல் தஷ்உரு, பிரசன்ட் டென்ஸ்ல கேக்குற. ஹல் தஷ்உரு, டு யூ ஃபீல் பண்றீங்களா? என்ன ஃபீல் பண்றீங்களா? குர்ஆன் எல்லாம் படிக்கிறோம், கிராமர் எல்லாம் படிக்கிறோம், நல்லா புரியுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? நல்லா புரியுது. நஅம் அஷ்உரு. மாஷா அல்லாஹ். ஹல் தஷ்உருன, நீங்கள் உணர்கிறீர்களா? நஅம் நஷ்உரு. மாஷா அல்லாஹ். ஹல் ظلمت, இப்ப பாஸ்ட் டென்ஸ். ஹல் ظلمت, அநியாயம் செய்தாயா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், மா ظلمت, நான் அநியாயம் செய்யவில்லை. ஹல் ظلمتم, மா ظلمنا. ஹல் தظلمு, ஹல் தظلمு, அநீதம் இழைக்கிறாயா, அநியாயம் செய்கிறாயா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா அظلمு,
நான் அநியாயம் செய்யவில்லை. ஹல் தظلمون லா நظلمு மாஷா அல்லாஹ். லா தظلم, இப்ப நான் உங்களை பார்த்து அநியாயம் செய்யுங்கன்னு சொல்லி இظلم அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் இன்னும் நீங்க எல்லாம் உஸ்தாதன்னு கேட்டுருவீங்க. அதனால என்ன சொல்றேன், உங்களுக்கான அட்வைஸ், லா தظلم, அநீதம் செய்யாதே. ஓகே, லா அظلمு, வெரி குட். லா தظلمு, டோன்ட் பி இன்ஜஸ்டிஸ், அநியாயம் செய்யாதீர்கள். லா நظلمு, அநியாயம் செய்ய மாட்டோம். சரிங்களா? ஆனா ஒரு இடத்துல நம்ம அநியாயம் செய்ததை ஒற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا, யா அல்லாஹ் எனது ஆன்மாவுக்கு நானே அநீதம் இழைத்து விட்டேன். பாவம் செஞ்சோங்கிறது அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கும் போது நான் எனது ஆன்மாவுக்கு அநீதம் இழைத்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், அதை அல்லாஹ்ட்ட சொல்லணும். மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யலாமா? நெவர். மா லா 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 லா. ஓகே, ஹல் கதப்த, பாஸ்ட் டென்ஸ் கீழ, ஹல் கதப்த, பொய் சொன்னாயா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒரு மூமின் எப்படி பொய் சொல்ல முடியும்? மா கதப்து, I did not lie. ஹல் கதபுதும், மா கதப்னா. ஹல் தக்திபு, பொய் சொல்றியா, பொய் சொல்லுவியா? Will you speak lie? Will you tell lie? லா அக்திபு. ஹல் தக்திபூன், நீங்கள் பொய் சொல்வீர்களா? லா நக்திபு அபதா, ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டோம். லா தக்திப், சொன்னாங்க லா தக்திப், லா அக்திபு, லா தக்திபு, லா நக்திபு. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? இப்போ இன்னும் சென்டென்ஸ் என்ன பண்றோம், கான்வர்சேஷனை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்றோம், அடுத்த லெவலுக்கு வரோம். இப்போ ரஜா எர்ஜிஉ நார்மலா கூட கேட்கலாம், இருந்தாலும் ஒரு வாக்கியம் அமைச்சு கேட்கிறோம். ஹல் தர்ஜிஉ இலல்லாஹ், will you return towards Allah, will you return to Allah, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவீர்களா? வ இலைஹி துர்ஜஊன், அவன் பக்கமே நீங்கள் திருப்பப்படுவீர்கள் என்று சொல்றானே. ஹல் தர்ஜிஉ இலல்லாஹ், நஅம் அர்ஜிஉ இலல்லாஹ், நான் அல்லாஹ் பக்கம் திரும்புவேன், I will return towards Allah. ஹல் தர்ஜிஊன இலல்லாஹ், வேற எங்க போறோம்? நஅம் நர்ஜிஉ இலல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆஹா, தரப எதிரிபு பேட்டர்ன் அமைப்பில் இருக்கக்கூடியதை மாஷா அல்லாஹ் நம்ம ப்ராக்டிஸ் செஞ்சோம். நசரல் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் மீதமானதையும் பார்த்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலா என்ன செஞ்சோம் மாஷா அல்லாஹ். தரப எதிரிபு பேட்டர்ன் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஓரளவுக்கு நம்ம பயிற்சி செஞ்சிருக்கோம். எந்த அளவுக்கு கூட சேர்ந்து நீங்களும் பயிற்சி செய்றீங்களோ, இதற்கு பிறகும் உங்களுக்குள்ளே நீங்கள் மீள்பார்வை செய்து வைங்களோ, அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குள்ள என்ன செய்யும், நல்ல ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். குர்ஆனில் ஆங்காங்கே நமது பார்வையில் இது போன்ற அமைப்புகள் தென்படும் பொழுது, ஏன்னா 1750 இருக்குது, 1750 ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கும்போது நம்ம படிக்க தானே செய்வோம். அப்ப நம்ம ஓதும்போது, பொதுவாக ஓதும்போது, ரமதானி ஓதும்போது அந்த அமைப்பு வரும்போது நம்ம கண்டுபிடிக்கணும், மாஷா அல்லாஹ் இது தரப எதிர்ப்பு பேட்டர்ன் வந்திருக்கே, நஸ்ர் அன்சூர் பேட்டர்ன் வந்திருக்கே அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகணும், மாஷா அல்லாஹ்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சூரா கஹஃப் ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வ லம் யஜஅல் லஹு ஜஅல யஜஅல் ஃபதா யஃப்து பேட்டர்ன். அந்த மாதிரி ஒண்ணே படிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகணும், ஒண்ணுமே ஸ்ட்ரைக் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இப்படிதான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இதுல கிராமரை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க் விடாம நிச்சயமா செய்யுங்க. எல்லா ரீதியிலுமே அதுக்கான ஒர்க் அவுட்டை நீங்க பண்ணிட்டே இருங்க. ஷைத்தானுக்கு இடமளிக்காதீங்க. கண்டினியூஸா செஷன் பார்க்கும்போது நல்லா புரியும், நல்லா ஈஸியா இருக்கும், நல்லா மனசுல உட்காரும். ஆனா நீண்ட நாட்களுக்கு அது நம்மளுடைய மனதில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் அவுட் அப்படிங்கிறது தான், எஃபர்ட் அப்படிங்கிறது தான் அது நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்லா போதுமானவன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.